India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. ஏய் படு. பரவாயில்லம்மா. என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பையனோட ரூமுக்கு அம்மா வரக்கூடாதா? அரை தூக்கத்துல கூட நீ என்ன அம்மான்னு சொல்ற. ஆனா எதுக்கு நீ வீட்டை விட்டு போன? யாரும் சொந்தம் இல்லாம போனாலும் நான் உனக்கு சொந்தம் தானே. நீ எனக்கு பிறக்காத புள்ள தானே. கொஞ்ச நாளா நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட. நான் அந்த இலக்கியா கூட போடுற சண்டைய உனக்கு எதிரானதுன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு தள்ளி போற. நீ என்னை விட்டு தள்ளி போற ஒவ்வொரு அடியும் என் பாசத்துக்கு விழுந்த அடியா வலிக்குது கௌதம். இல்லம்மா, நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் சமாளிக்காத. ஜானகி அன்னைக்கு கூட நீ இல்லனா கார்த்திக்கும் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. ஆனா எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு இலக்கியாவை பிடிக்கல, உண்மைதான். சின்ன வயசுல உனக்கு அப்படியே இந்த பொம்மை காரெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து நீ பெரியவனாகி உண்மையான கார் வாங்கி கொடுக்கற வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சவன் நான். ஆனா நான் பார்த்து உனக்கு பண்ண வேண்டிய கல்யாணம் என்ன மீறி நடந்துருச்சு. அது ஒண்ணுதான் கௌதம் எனக்கு வருத்தம். அது கூட உன் மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான பாசம்தான். அந்த பாசம் உனக்கும் இருக்கிறதுனாலதான் நீ இப்ப என்ன அம்மான்னு கூப்பிட்ட. அது போதும், அது போதும். நீ எனக்கு எப்பவும் புள்ளதான். உன்னையும் என்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. இங்க பாரு, இனி இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எங்கேயுமே போக கூடாது. என்ன? சரிம்மா. குட். என் புள்ள இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சிட்டான், அந்த சொத்தை வாங்கிட்டான், இந்த கம்பெனியை வாங்கிட்டான்னு யாராவது என் காது பட பேசும்போது கூட நானே ஜெயிச்சதாவே நினைச்சிருக்கேன். நான் சாகுற வரைக்கும் என்னோட கௌதம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். செய்வல்ல? செய்றேம்மா. எதை பத்தியும் வரி பண்ணிக்காத. இந்த பைரவி அம்மா இருக்கிற தைரியத்தோட எப்பவும் போல ஆபீஸ்க்கு போ. பிசினஸ் கவனி. என் புள்ள எந்த சிச்சுவேஷன்லயும் ஸ்பிரிட்டோட இருக்கணும். ஏன்னா பைரவியோட வளர்ப்பு அப்படி. வரேன். எங்க போனாங்க? அத்தை, ஒரு நிமிஷம். என்னம்மா? நீங்க ரேவதி அம்மாவை பாத்தீங்களா? எனக்கு தெரியல. காலையில இருந்து நானும் அவளை பார்க்கல. எங்க போயிருக்கா? என்னத்த சொல்றீங்க? காலையில இருந்து காணுமா? நான் காலையில காஃபிக்கு டிகாஷன் போடலான்னு போயிருந்தேன். ஆனா அவ இங்க இல்ல. பிளாஸ்க்ல காஃபி ஊத்தி வச்சிருந்தா. ஒருவேளை கோயிலுக்கு போயிருக்காளோ என்னவோ. ஏன் ஜானு, வழக்கமா வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போவாங்க. இன்னைக்கு என்ன? அதான் தெரியல. நீ ரூம்ல தேடி பாத்தியா? பாத்துட்டேன் மாமா. அவங்க அங்கேயும் இல்ல. மா, அவ குளிச்சிட்டு இருப்பா. போய் பாத்ரூம்ல பாரு போ.
என்னாச்சு? என்னாச்சு? ரேவதி அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. ரேவதி வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா அத்தை, அவங்க லெட்டர் கூட எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. ஜானகுடு, எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பையனை தேடி வந்தேன். அவன் கிடைக்கிற வரைக்கும் கௌதம என் பையனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா 2 நாளா இந்த வீட்டுல நடக்கிற சம்பவங்களை பார்த்து நான் உடனே இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கௌதம் தனக்கு பெத்த தாய் இல்லைன்னு தவிச்சதும் தான் மகன் காணாம போனதும் ஜானகி அம்மா துடிச்சதையும் பார்த்து என்னால தாங்க முடியல. இப்படித்தானே என் மகனும் எங்கேயாவது தாய் இல்லாம துடிச்சிருப்பான். அதை நினைச்சப்போ என்னால இங்க இருக்க முடியல. நான் என் பையனை தேடி போறேன். என்னை யாரும் தேடாதீங்க. என்னை அரவணைச்சு அடைக்கலம் கொடுத்து ஆதரிச்ச கௌதமுக்கும் மற்றவங்களுக்கும் நன்றி. இப்படிக்கு ரேவதி. அட கடவுளே, என்னத்தை இப்படி பண்ணிட்டாங்க? எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் இப்படி பண்ணா? நேத்து நைட் வரைக்கும் ரேவதி நார்மலா தானே இருந்தா, அப்புறம் என்னாச்சு? அப்படி போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போனாங்க? இல்ல, இதுல ஏதோ நடந்திருக்கு. ரேவதி அம்மா இப்படி பண்றவங்க இல்ல. திடீர்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. ஏன் ரேவதி இப்படி பண்ணா? எங்க போயிருப்பா? இந்த லெட்டரை படிச்சதும் மனசுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் ரேவதி அம்மா இப்படி பண்ணாங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பெத்த மகனை ட்ரீட் பண்ற மாதிரி என்கிட்ட அவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டாங்க. கேர் பண்றதுல அவங்க அப்படியே ஜானு மாதிரி தான்ப்பா. அவங்க இல்லைங்கிறத நினைச்சா என் மனசு எதையோ இழந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கௌதம், எனக்கு அழுகையா வருது. பாவம் ரேவதி அம்மா, அவங்க மனசுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. கௌதம், ரேவதி அம்மா ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க. வாங்க நம்ம போய் தேடி பாப்போம். போலாம். டேய் நில்லே. என்ன ஒரு சர்வன்ட் வீட்டை விட்டு போனதுக்கு ஒரேடியா பொங்குற? அவ போனா போயிட்டு போறா. நமக்கு என்ன சர்வன்ட்டா கிடைக்க மாட்டாங்க? ஒரு வீட்டு வேலை செய்யறவளுக்கு இவ்ளோ துடிக்கிற? புருஷன் காணாம போனப்ப கூட நீ இப்படி பரிதவிக்கல. எவ்வளோ ஒருத்திக்காக ரொம்ப சீன் போடுற. ஏய், வாய மூடு. ரேவதி அம்மா ஒன்னும் எவ்வளவு ஒருத்தி இல்ல. பின்ன அப்படி யாரு? உன் மாமியாரா? ஆமாண்டி, என் மாமியார் தான். பாத்தீங்களா ஆண்டி? இலக்கியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ரேவதி அம்மா கௌதம மக மாதிரி பார்த்தாங்கல்ல, அப்ப அவங்க எனக்கு மாமியார் மாதிரி தானே. நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். ஆமாமா, பிச்சைக்காரிக்கு பிச்சைக்காரி தானே மாமியாரா இருப்பா. யார பிச்சைக்காரன்னு சொல்றீங்க? மனசளவுல இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் கோடீஸ்வரிங்க தான். நம்மளோட பாசமா அன்பா இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்களேங்கிற ஃபீலிங்ஸ் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? முதல்ல அந்த பாசம் அந்த ரேவதிக்கு இருக்கான்னு பாரு. எங்கேயோ கிடந்தவளை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கௌரவமா பாத்துக்கிட்ட. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட சொல்லாம கூட ஓடி போயிட்டா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கௌதம். ஆமா மாமா, உங்களை பெத்து போட்டவ எப்படி பொறுப்பு இல்லாதவளோ அதே மாதிரி இந்த ரேவதியும் பொறுப்பு இல்லாதவதான். அஞ்சலி, வேண்டாம். நானே எமோஷனலா நொந்து போயிருக்கேன். டென்ஷன் பண்ணாத, பேசாம இரு. சரி சரி விடுங்க. இந்த ரேவதி போனதுனால எனக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்கு. எந்தெந்த பொருள் இருக்கு, எந்தெந்த பொருள் காணும்னு லிஸ்ட் எல்லாம் எடுக்கணும். விடுங்க, பிடிச்ச தொல்லை போயிடுச்சு, விடுங்க. இலக்க, இவங்களோட என்ன பேச்சு நமக்கு? நீ வா போலாம். கௌதம்,
வேண்டாம், தேட வேண்டாம். அப்பா ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா கௌதம், எங்க நீயும் இலக்கியாவும் வற்புறுத்தி இந்த வீட்லயே தங்க வச்சிருவீங்களோன்னு நினைச்சுதான் ரேவதி இந்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கா. அவ ஆசைப்படி அவ பையன் கிடைச்சா நல்லது தானே. போகட்டும், விடு. மாமா அது வந்து மாமா இலக்கியா, சொன்னா புரிஞ்சுக்க. இந்த ரேவதியோட லட்சணம் தெரிஞ்சுதான் அப்பவே நான் அவளை துரத்த சொன்னேன். இப்ப அவளா ஓடி போயிட்டா. இதுவும் நல்லதுக்கு தான். போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னப்பா இதெல்லாம்? கௌதம் வா. இங்க இருக்க விருப்பம் இல்லாதவங்கள வற்புறுத்த கூடாது. நான் சொல்றத கேளு, வா. ரேவதி அத்தை, உண்மையை சொல்லுங்க. எங்க கௌதம பெத்தவங்க ரேவதி அத்தை தானே தெரிஞ்சிடுமோன்னு பயந்துதான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்களா? இலக்கியா, சத்தியமா இல்ல. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் ரேவதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாளேன்னு என்னால ஓப்பனா கூட அழ முடியல. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அப்ப எதுக்கு அவங்க திடீர்னு வெளியே போனாங்க? எதிராய் திரும்ப உனக்காய் வலிகள் சுமந்தேன் மகனே. அறம் நீ பழகு, அதுதான் அழகு. துயரம் கடந்தால் உயரம் உனது. உனை நீ ஜெயிக்க முதலில் பழகு. கனவை கடக்க அதுவே படகு. ப்ளீஸ் அத்தை, போன் எடுங்க. ஹலோ அத்தை, என்னத்த திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? எதுக்காக வீட்டை விட்டு போனீங்க? இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? வேணாம் இலக்கியா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அத்தை, என்ன பேசுறீங்க? இதுக்காகவா நான் உங்களை கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயுமே போக கூடாது. நான் வரேன். நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா இரு. நீங்க போயிட்டா என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னைக்குதான் கௌதம் கிட்ட உங்களை பத்தி சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்க. நீ சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டேன். அத்தை, நீங்க தான் அம்மானு கேள்விப்பட்டா கௌதம் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஜானகி சந்தோஷப்படுவாளா? நீ கௌதம பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. நான் என் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட பத்தி யோசிக்கிறேன். நீ பார்த்தல, கௌதம் தான் வயித்துல பிறக்கலங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற அதிர்ச்சியில அவ மயக்கம் போட்டே விழுந்துட்டா. இப்ப நான் தான் கௌதம பெத்தவன்னு வெளியே சொன்னா அப்புறம் ஜானகி செத்தே போயிடுவா. என்னால ஜானகிக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஐயோ அத்தை, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிடலாம். அது முடியாது இலக்கியா. என் மேல எப்படி கண்மூடித்தனமா அன்பை வச்சிருந்தாலோ அதே அன்பைத்தான் என் புள்ள மேலையும் வச்சிருக்கா. அந்த அன்பை திரும்ப நான் அவளுக்கு கொடுக்க வேண்டாமா? நீயே சொல்லு இலக்கியா. அத்தை, நீங்க ஃப்ரெண்ட பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா? அப்ப ஏன் மேலயே கௌதம் மேலயே உங்களுக்கு பாசம் இல்லையா? வெறுத்த ஒதுக்கிட்டீங்களா? ஐயோ இலக்கியா, வார்த்தையால என்ன கொல்லாத. என் 2 தங்கங்களையும் என்னால வெறுக்க முடியுமா? உங்களை மறக்க முடியாம தான் நான் நடப்பிடமா நடந்து போயிட்டு இருக்கேன். அத்தை, ப்ளீஸ் அத்தை, எங்களோடவே இருங்க அத்தை.
சரி வேண்டாம், நீங்க தான் அம்மாங்கிற உண்மையை சொல்ல வேண்டாம். நீங்க எப்பவும் போல இந்த வீட்ல சர்வெண்டாவே இருங்க. வாங்க அத்தை. இல்ல இலக்கியா, அது அது வந்து அத்தை, எனக்கு குழந்தை பிறந்தா 2 பாட்டிங்க மடியில போட்டு என் குழந்தைய வளர்ப்பாங்கன்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா? எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையா அத்தை? பொண்ணு பிறந்தா ரேவதின்னு என் பேரை வைப்பியான்னு நீங்க ஆசையா கேட்டீங்கல்ல, அது நடக்க வேண்டாமா? திரும்பி வீட்டுக்கு வாங்க அத்தை. இலக்கியா, இங்க பாரு, நான் சொன்ன கேளு. நான் அம்மாங்கிற உண்மைய எத்தனை நாளைக்கு காப்பாத்த முடியும்? கௌதம் தத்து பிள்ளைன்னு கண்டுபிடிச்ச அஞ்சலி இத மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாளா? ஒருவேளை கௌதம்க்கு நான் அம்மாங்கிறது தெரிஞ்சா அதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? அடுத்து கௌதம்க்கு அப்பா யாருங்கிற கேள்வி வரும். அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? உயிரே போனாலும் அந்த எஸ்எஸ் அந்த படுபாவியோட பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். முதலியாவது கௌதம் தத்து பிள்ளைங்கிற பேரோட இருந்தான். இப்போ அப்பன் பேரு யாருன்னு தெரியாத பட்டத்தோட அலையணுமா? அதுவும் இல்லாம நான் அவனோட அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு இலக்கியா? பெத்த குழந்தை இறக்கம் இல்லாம தூக்கி போட்டவனா. அப்படிப்பட்ட எனக்கு இந்த தண்டனை கரெக்ட் தான். நான் போறேன் இலக்கியா. ஐயோ அத்தை, நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களை போக விட மாட்டேன். அது தெரிஞ்சுதான் உங்ககிட்ட சொல்லாம வந்தேன். ஒரு குழந்தையை இழந்த வலி எனக்கு தெரியும். அந்த வலியை நான் ஜானகிக்கு கொடுக்க விரும்பல. கௌதம் எப்பவும் ஜானகியோட புள்ளதான். கௌதமுக்கு அம்மா ஜானகி தான். இலக்கியா, இது உடைக்க வேணாம். இலக்கியா, நீயும் கௌதமும் குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அத்தை, என் புள்ளைய உன்னை நம்பிதான் விட்டுட்டு போற. இலக்கியா, அவனை சந்தோஷமா பாத்துக்கோ இலக்கியா. ஐயோ அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். வாங்க அத்தை. நம்ம 2 பேரோட சந்தோஷத்தை பார்த்தா வீட்ல பல பேர் சந்தோஷத்தை இழக்க வேண்டி வரும். இலக்கியா, என்னால இதுக்கு மேல எதுவும் பேச முடியல. எனக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது. நான் கிளம்புறேன் இலக்கியா. ஐயோ அத்தை, நீங்க எங்க போறீங்க? நான் 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 நீங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போறேன் இலக்கியா. அத்தை, சொல்றத கேளுங்க அத்தை. போக வேண்டாம் அத்தை. இங்க பாரு, ஜானகி மட்டும்தான் உனக்கு அத்தை. இலக்கியா, என்ன மறந்துரு இலக்கியா. நான் வச்சிடுறேன் இலக்கியா. அத்தை, அத்தை. இலக்கியா, எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. கௌதம நல்லா பார்த்துக்கோ இலக்கியா. உனக்காய் புதிதாய் கிளம்பும் தடைக்கல், அதுதான் படிக்கல் இருக்கும். துணிச்சல் இருந்தால் எதுவும் சில சொல்லுரை சிலையாய் செதுக்கும். அத்தை, அத்தை. உனக்காய் திரும்பும். அண்ணா, வந்துட்டியா அண்ணா? கௌதமோட பிறப்பு ரகசியத்தை சொன்னா குடும்பம் உடையும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அது முன்ன விட ஒட்டிடுச்சு. பிரிக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.